ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் கோம்போ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓட்ஸ் அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருக்கிறேன். இது வந்து வறுக்காதது, அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். உங்கள் கிட்டே வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நீங்கள் அப்படி டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் வந்துட்டு ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக சூடானாலே போதும். பாதாம் பருப்பு வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா வந்து அதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அதே மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கிறேன். அதையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், ரொம்ப வறுக்க வேண்டாம். லைட்டாக சூடானதும் அந்த அடுப்புலேருந்து எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, இது வந்துட்டு இதையும் வந்து சும்மா லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு எடுத்துட வேண்டியது தான். இப்போது நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா கிறிஸ்பாக மொரமொரன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஓட்ஸ். இப்போ வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் மொரமொரன்னு ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கி இது லைட்டாக ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, வேர்க்கடலையை வந்துட்டு நான் தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நட்ஸ் வந்து அரைச்சிட்டேன். நட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒன்றா வந்துட்டு வரும், அந்த ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி. இப்போ வந்து ஓட்ஸில் நான் பாதி ஓட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அந்த பாதி ஓட்ஸ் கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச ஓட்ஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க ஓட்ஸை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புங்கிறது உங்கள் இனிப்பை பொறுத்து தான், நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்து ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் அரைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாகவே தான் இருக்கும் லைட்டாக. அது கொஞ்சம் வார்மாக ஒரு வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா உருகிடும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். அண்ட் விட்டமின் சி வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு எதுவும் வெளியிலாம் போக முடியல. அதனால் வந்துட்டு நாங்கள் விட்டமின் சி இன்ஃப்யூஸ் பண்ண ஒரு ஆரஞ்சு ட்ரிங்க், அது ஆக்சுவலி ஃபாஸ்டர் கிளாக்ஸோடது. இதுதான் நாங்கள் வந்து இந்த ஸ்நாக் கூட சேர்த்து குடிக்க போகிறோம். இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி நீங்கள் எடுத்துக்கும் போது இது கூடவே விட்டமின் சி இன்ஃப்யூஸ் பண்ண ட்ரிங்க் ஏதாவது நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்கில் இருக்க சத்து வந்து உங்கள் உடம்பு வந்து சீக்கிரமாக அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு பவுடரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு வேணால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விட்டமின் சி ட்ரிங்க் ரெடி. இது கூட நீங்கள் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டமின் சி கேப்சூல்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்குலாம் வெளியில் போக முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஆரஞ்சு பவுடர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவன் டேங் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கோம்போ ரெடி. நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, டீ காஃபியை தவிர்த்துட்டு. எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, வீட்லேயே இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.